அனைவருக்கும் வணக்கம். இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்ஆர் நமக்கு வந்து ஆனுவல் பிளான் கொடுத்தாங்க. ஸோ 2026 எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் இல்லை. 2027 தான் நமக்கு வந்து பிசிஎஸ்ஐ மற்ற நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம சேனலில் கொடுத்துருப்போம், நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழக அரசுக்கு வந்து ரெக்வஸ்ட் வைக்கிற மாதிரியான வீடியோக்கள் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ நம்ம சேனல் மட்டுமே நிறைய அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கோரிக்கை வைக்கிற மாதிரி வந்து வீடியோக்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த தொகுதிக்கு உட்பட்ட எம்எல்ஏ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மனு கொடுக்குறது வந்திருக்கு, மனு கொடுத்துருக்காங்க. பத்திரிகை செய்தியிலுமே பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து டிஎன்எஸ்ஆர் தேர்வுகள் வந்து கவலையாக இருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸாம் இல்லை, கண்டிப்பாக 2026 நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இல்லைனா வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படி கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி பத்திரிகை செய்தியாகவும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து தொடர்ச்சியாக வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பதில் அரசு தரப்புல இருந்து நமக்கு சாதகமான பதில்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ரைட்டா? சரி, இப்போ இந்த வீடியோவில் நான் வந்து சில கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2027 நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா இப்போ ஸ்கூல் புக் வந்து மாறுங்க சார், அப்போ வந்து நாங்கள் புது புக்கு படிக்கணுமா, சிலபஸ் வந்து மாறுமா, அந்த மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறீங்க. 2027 பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பள்ளி பாட புத்தகம் கூட பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமே சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ போன கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 கட்டங்களாக மாற்றுறதுக்கு தான் திட்டமிட்டு இருந்தாங்க. பட் இந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரே கட்டமாக மாற்ற போகிறாங்களா இல்லை 2-3 கட்டங்களாக மாற்ற போகிறாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 1ஆம் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் இப்போ 2026 ஸ்கூல் புக்கு மாறி இருக்கு, ரைட்டா? அப்போ மீதி 4ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இன்னும் வந்து மாற்றப்படலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புதுசாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க பள்ளி பாட புத்தகத்துக்குன்னு. ஏற்கனவே இந்த ஒரு குழு அமைச்சிருந்தாங்க போன கவர்மெண்ட்டு, அதை கலைச்சிட்டு இப்போ வந்து இஸ்ரோ முன்னாள் தலைவர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களோட தலைமையில் பார்த்தீங்க அப்படின்னா புதுக்குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரே கட்டத்தில் இப்போ 4ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி பாட புத்தகத்தை மாற்றுவாங்களா, அல்லது ஒரு 4th to 8th வரைக்கும் ஒரு டைம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் 9th 10th 11th 12th இந்த மாதிரி ஏதாவது மாற்றுவாங்களா அப்படின்ட்டு நமக்கு தெரியல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து 4th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே வருஷத்தில் மாற்றாமல் ஏதாவது 4th-லேருந்து 5th வரைக்கும் இல்லை 8th வரைக்கும் அப்படி மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பள்ளி பாட புத்தகம் மாற்றுவாங்க. அப்படி 2 கட்டங்களாக, அதாவது 2027 கொஞ்சம், அப்புறம் 2028 தான் ஃபைனலாக மாற்றுவாங்கன்றதை நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ எப்படி இருந்தாலும் 2027 பள்ளி பாட புத்தகமே மாற்றினா கூட நம்ம ஜூன் ஜூலையில் நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பிசிலாம் பார்த்தீங்கன்னா ஜூனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜூனில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா பள்ளி ஓப்பன் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஜூனில் தான். அப்போ புது புக்கு ஜூனில் தான் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே ஜூனில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து புது புக்கிலேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால் 2027 நடக்கக்கூடிய பிசிஎஸ்ஐ அந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 2026 மற்றும் 2025 வழங்கப்பட்ட அந்த எடிஷன் புக்கில் தான் வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்றதான் நான் நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தான் ஒரு 90% அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது 2027 பள்ளி பாட புத்தகம் மாறினால் கூட 2026-25 கூட பள்ளி பாட புத்தகம் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. சார் அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து ஒரே கட்டமாக மாற்றுவாங்கன்றதும் கொஞ்சம் இல்லாத காரியம் தான். ஏதாவது ஒரு 8th வரைக்கும் மாற்றலாம், அதுக்கப்புறம் 9th 10th 11th பழைய புக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறமா 2028 தான் வந்து முழுமையாக பள்ளி பாட புத்தகம் நமக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாறும், ரைட்டா? ஸோ அதனால் வந்து யாரும் வந்து சிலபஸ் பள்ளி பாட புத்தகம் மாறுதுன்னு ஒரி பண்ணிக்க வேண்டியது. நம்மளுடைய கவலையில் என்ன அப்படின்னா ஆனுவல் பிளான் கொடுத்தீங்க. ஸோ அந்த ஆனுவல் பிளான் அப்படி நாங்கள் வந்து எக்ஸாம் வரும்னு சொல்லி நம்பிக்கையோடு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அந்த நம்பிக்கை கெடுக்கும் வகையில் எக்ஸாமே இல்லை அப்படின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து நம்ம பிசிஎஸ்ஐக்கெலாம் ஏஜ் லிமிட் இருக்கிறதுனால நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் பார் அப்படின்றது இந்த 2026 இருக்கும். அது பல ஆயிரம் மாணவர்களை வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, அல்லது உங்களால் நிர்வாக காரணங்களால் வந்து கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு 2 வருட ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து 2027 வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து கொடுங்க. அதுக்கு இப்பயே வந்து நாங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோன்னு சொல்லி மாணவர்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பா, ஒரு ஜிஓவை வந்து வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா எந்த நம்பிக்கையில் படிப்பாங்க? இப்போ திடீர்னு நம்ம 2027 ஏஜ்ல ரிலாக்ஸேஷன் கொடுப்பான்னு சொல்லி நம்பிக்கையோட படிச்சுட்டு ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும்போது வந்து ஏஜ் பார் ஆயிடுச்சு, நீ எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஆனால் இப்போ எப்படி ரிவைஸ்ட் ஆனுவல் பிளான் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லுங்க, அல்லது வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒன்று வாயை திறந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அரசுகிட்ட வந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம், ரைட்டா? ஸோ என்ன நடக்குன்றதை பொறுமையாக தான் பார்க்கணும். இப்போ தான் வந்து ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆஸ்பிரண்ட் சார்பாக, அகாடமி சார்பாகலாம் வந்து நம்ம ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ போக போக அரசு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்கலாம். ஸோ அதனால் சிலபஸை பற்றி நீங்கள் உறுதி பண்ணிக்காதீங்க. இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் நம்ம கேட்குறது என்ன அப்படின்னா, ஸோ உங்கள் தொகுதி உட்பட்ட எம்எல்ஏக்கள், அந்த டிவிக்கு கட்சி சார்ந்தவர்கள்கிட்ட இந்த மாதிரி அரசுகிட்ட கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து 2026 வந்து எஸ்ஐபிசிக்கான அறிவிப்பு கொடுங்க. அப்படி இல்லைன்னா
ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுங்க, 10,000க்கும் மேற்பட்ட காலிப்படங்கள் நிரப்புங்க, ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்வுகள் வழக்குகள்லாம் விரைவில் முடிச்சுட்டு ஸோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த டிஎன்பிஎஸ்சி சர்வேல என்னென்ன குறைகள் இருக்கு, நமக்கு என்னென்ன சீர்திருத்தங்கள் வேணுமோ அது எல்லாமே ஒரு கடிதம் வாயிலாக எழுதி ஸோ அவங்க கிட்ட சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அரசு கிட்ட அது வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரைட்டா. ஸோ அதனால் அரசுகிட்ட போகும்போது கண்டிப்பாக பரிசீலனை பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு மக்களாட்சி நாடுன்றதுனால கண்டிப்பாக மக்கள் நாம என்ன கேட்குறோமோ நமக்கு என்ன வேணுமோ அதை தான் அரசு செய்யணும். போன கவர்மெண்ட் செய்யல, தூக்கி எரிஞ்சாச்சு, இந்த கவர்மெண்ட் வந்திருக்கு, இந்த கவர்மெண்ட்டும் அதே செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் வரதான் போகுது. ஸோ ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் கண்டிப்பாக அவங்க அதுக்கான பதில வந்து சொல்லிதான் ஆகணும் நமக்கு. ஸோ மாணவர்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க, ஒவ்வொரு கட்சியுமே அதனோட செயல்பாடுகளை ஒத்து பார்த்துட்டு இருக்காங்க. இது வந்து புதிய கவர்மெண்ட்ன்றதுனால இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது, இப்பதான் வந்திருக்காங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத எல்லாரும் உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கருவில் 32 பேருக்கு வேலை கொடுத்ததுல இருந்து இவங்க என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படின்றத உன்னிப்பா கவனிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா மாணவர்கள் வந்து அதுக்கான பதிலடியை வந்து சைலண்டா தேர்தலில் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அதனால கண்டிப்பா அரசியல்வாதிகளுக்கு புரியும், கண்டிப்பா உளவுத்துறை இருக்கும், அந்த கட்சி சார்ந்தவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செய்தியை அரசுகிட்ட கொண்டு செல்வாங்க. ஸோ ஏதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நான் நம்புறோம் ரைட்டா. ஸோ இந்த சிலபஸ் பற்றி கேட்டீங்க, சில விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம எப்படின்னா அதை தாண்டி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ச்சி நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் ஐஏஎஸ் அகாடமி இந்த புதிய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமிக்கு இன்ஸ்டாகிராம்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கக்கூடிய வீடியோக்கள் போஸ்ட் எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா டிவி கட்சி பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ஸ்டாகிராம்ல அதிகமாக ரீல்ஸ் போட்டுட்டு அதிகமாக வந்து ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா யூடியூப்பை விட நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் தளம் ஸோ இதில் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதனால அதுலேயுமே நம்ம வந்து கோரிக்கை வைக்கணும்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். ஸோ முடிஞ்சால் இன்ஸ்டாகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோம். ஓகேங்களா, நன்றி மேடம்.